கொத்தவரங்காய் வத்தல். இது கோவக்காய் வத்தல். கோவக்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லது. கோவக்காய் வந்து 1 சென்டிமீட்டர் அளவுக்கு வெட்டிக்கோங்க. வெட்டிக்கிட்டு ஒரு ஆவி கட்டி நல்லா இந்த அளவுக்கு காய வச்சுருங்க. இன்னும் காயணும். அதே மாதிரி தான் கொத்தவரங்காயும் ஒரு ஆவி கட்டி நல்லா காய வச்சுட்டு ஒரு 3/4 பதம் காஞ்ச உடனே இந்த மாதிரி திக்கு தயிர், தேவையான அளவு உப்பு போட்டு பெரட்னாப்பில் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. 1 நாள் இல்லைன்னா 2 நாள் அடுத்தடுத்து ஊற வச்சு காய வச்சு எடுத்தால் சூப்பரான கோவக்காய் அண்ட் கொத்தவரங்காய் வத்தல் ரெடி ஆகிடும். ரொம்ப மோரில் ஊற வச்சு புழிஞ்சால் வந்து உங்களுக்கு வத்தல்லாம் உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி திக்காக போட்டு 1 நாள் இல்லைன்னா 2 நாள் காய வச்சா போதும். நைட்டு ஊற வச்சுடுங்க, காலையில் எடுத்து காய வச்சுடுங்க. இந்த மாதிரி பெசரினாப்பில் வச்சுட்டிங்கன்னா தயிரும் வேஸ்ட் ஆகாது, ஈஸியாகவும் காஞ்சிடும். ஓரளவுக்கு தயிர் உப்பு எல்லாம் நல்லா ஊறி நல்லா இருக்கும். இது மாதிரி பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். காய வைக்கும்போது இந்த காய்களெல்லாம் எவசில்வர் தட்டில் காய வச்சிங்கன்னா டபுள் மடங்கு சீக்கிரமாக காஞ்சிடுது. எவசில்வர் தட்டில் போட்டு காய வச்சு எடுங்க.